பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் கர்த்தரின் வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. மனுஷனை சார்ந்திருக்கிறாயா? உன்னுடைய புயபலத்தை நம்பி இருக்கிறாயா? என்னுடைய பணம், என்னுடைய வேலை, நான் சம்பாதிக்கிறேன், யார் எனக்கு தெய்வம் இல்லை, வேதம் இல்லை, எதுவுமே இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய புயபலத்துல ஓடிட்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தைய எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொன்னார்? மனுஷனை நம்பி போறியாப்பா, உன் புயபலத்தை நம்பி போறியாப்பா, அப்படியெல்லாம் போகாத. கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்தரை மாத்திரம் நீ விசுவாசித்து அவர் மேல நம்பிக்கை வைத்து நீ போவாயானால் நீ எந்த இடத்துலையும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பினோர் எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போனதாக எங்கேயும் எழுதப்படவில்லை. அவரை நம்பி அவரை இறுக பிடித்து அவருடைய வழியிலே நடப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் அவரை விட்டு விலக மாட்டீர்கள். இன்னைக்கு நம்ம அவரை விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வேதத்தை விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சபையை விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியை விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய புயபலத்தை நம்பி கொண்டிருக்கிறீங்க, உங்க பணத்தை நம்பி கொண்டிருக்கிறீங்க, உங்க வீட்டை நம்பி கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய சுயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய சுயத்துல நீங்க ஓடுவீர்களானால் நீங்கள் கர்த்தரை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது எவ்வளவு அழகாய் தெரியுமா சொன்னார்? அந்த வசனத்தை வாசித்து பாருங்களே. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனம். இது கர்த்தரின் வார்த்தை. இந்த வார்த்தையை வாசித்து பாருங்களே. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்புதம் ஏன் நடக்கல? ஏன் நீங்கள் எதிர்பார்க்கிறது உங்க கைக்கு வரல? ஏன் நீங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் தடையா இருக்குது? ஏன் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கல? உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து போவீர்களானால் காரியங்கள் வாய்க்கும். கர்த்தரையே சார்ந்திருப்பீர்களானால் நிச்சயமுடைய காரியங்கள் வாய்க்கும். நீங்கள் அவரை விட்டுவிட்டு நீங்கள் பணத்தின் மீதும் உலகத்தின் மீதும் ஆசாபாசத்தின் மீதும் மனிதன் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைத்து புயபலத்தில் சாய்ந்திருப்பீர்களானால் நாம் சபிக்கப்பட்டவர்கள் ஆய்விடுவோம். நாம் சபிக்கப்பட்டவர்கள் ஆய்விட்டால் ஒரு அற்புதமும் நடக்காது. நம்ம கர்த்தரை மாத்திரமே கேள்வி கேட்டுக் கொண்டிருப்போம். ஏன் ஆண்டவரே அற்புதம் நடக்கல? ஏன் ஆண்டவரே அடையாளம் நடக்கல? ஏன் ஆண்டவரே மேன்மை இல்லை? ஏன் ஆண்டவரே எங்களை நீங்க இப்படி விட்டுட்டீங்கன்னு நீங்க கேட்பீங்க. அவர் விடல, நீங்க அவரை விட்டதனால அவர் ஓரமா நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை பிடிப்பீர்களானால் அவர் உங்களை கரத்தை பிடித்து உங்களை நடத்துவது அதிக உறுதி. தயவு செய்து கர்த்தரை சார்ந்திருங்கள், கர்த்தரை நம்பீர்கள். மனுஷன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, புயபலத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டுவிட்டு கர்த்தரை நம்பி பாருங்கள். கர்த்தர் உங்களை அபரித விதமாய் ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தொடர பண்ணுவார். நிச்சயமா இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை விட்டு விலகாமல் இருப்பாராக. ஆமென்.